அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நானும் காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய கணிப்புகளை பல விதத்தில் சிந்திக்க வைத்து விட்டது இந்த தேர்தல், இந்த முடிவுகள் எல்லாமே. ஆனால் ஒரு விஷயம், நான் கணக்கு போட்டது திமுக வரும் அப்படிங்கிறது தான். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது நம்ம மறுக்கலை. நான் மற்றவங்கள மாதிரி மழுப்பி பேசுகிறதோ அதெல்லாம் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே நேராகவே உங்கள்கிட்டயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த இடத்துல பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறத. சரிங்களா? அதாவது இது ஜோதிடத்தில் கணிப்பில் ஏற்பட்ட ஒரு பிழைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே இந்த தாவேக்கே தலைவர் விஜய் ஜாதகத்தை கரூர் அந்த ஸ்டாம்பேட் நடந்தது பார்த்தீங்களா? அந்த கரூர் ஸ்டாம்பேட் நான் நடக்கும் பொழுது அப்போ ஒரு வீடியோ போட்டுறேன். அந்த வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா அவரை நான் எப்போவுமே தப்பு கணக்கே போடலை. அப்போ அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பிரம்மாஸ்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் வச்சுருக்காருங்க. அந்த டாப்பிக்லேயே அப்படித்தான் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த தாவேக்கே தலைவர் விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நான் சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தேன். ஆனால் அது எனக்கு டைம் நல்லா புரிஞ்சுக்கணும். அது எனக்கு ஏன்னா கொடுத்த டைம் வச்சு நம்ம போடுறோம், நம்ம இருக்கிறத சொல்கிறோம். ஒரு சின்ன சின்ன லக்ன புள்ளி பிரச்சனைகளெல்லாம் கூட வந்திருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை. சுக்கரதேசா இருக்கிறதுனால காலப்பகை வந்துடும் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாம் எடுத்து ஒரு ஓகே இப்போ ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் கொஞ்சம் 2 மாதத்துக்குள்ளே இந்த காலப்பகை முடியுது. ஆனால் ஒருவேளை அவருக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா நம்ம ஜூனில் முடியும், ஜூன் வரைக்கும் சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படி எடுத்துகிட்டு, ஆனாலும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தோம். இவரை இந்த பூமி நம்மளுடைய தமிழகம் எடுத்து தான் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டர்கள், இந்த சக்தி, இது எதையுமே நான் விட்டு கொடுத்து பேசல. ஒரு ஜாதகத்தை ஒரு காலம் விட்டு கொடுத்து பேசல. இது விஜய் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது முதல்வர் யோகம் ஜாதகம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நான் இப்போ பேசினதை இதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் சில விஷயங்களை கொடுத்துருந்தோம். அந்த 10 நாளைக்குள்ளே அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதாவது தாவேக்கே தலைவர் விஜய் ஜாதகத்தை பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. தாவேக்கா தலைவர் இப்போ அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கார். இவரே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிற ஆள் நான். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இவரே முதல்வர் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து 2 பேரையும் பார்த்து ரொம்பவுமே இதை ஒரு மாற்றம் அப்படிங்கிறத ஒருத்தர் கொண்டு வர்றப்போ அதை ஏற்றுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். முன்னாடி போட்ட வீடியோவில் பிரம்மாஸ்திர யோகம் அப்படின்னு ஒரு அந்த டாப்பிக்கே அப்படி தான் அந்த வீடியோ பாட்டு அதே தான் சொல்கிறேன். விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை அவர் வச்சிருக்கார். இவர் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இவங்களை பற்றி தப்பாக இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சக்தி, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த சனி பலத்தை குறைச்சு மதிப்பிட்டே வீணா போயிட்டு கிடக்குறாங்க இங்க இருக்கிறவங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய இளைஞர் சக்தி அப்படிங்கிறது அசுர சக்தி. அதெல்லாம் நீங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் அச்சப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சப்பட்டு தான் ஆகணும். எதிர்காலத்தில் சுருட்டி வாரி சுனாமி மாதிரி போட்டு போயிடுவாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். மோடி அவர்களுக்கு சந்திரன் நீசம், செவ்வாய் ஆட்சி நீசபங்க ராஜயோகம். இவருக்கு செவ்வாய் நீசம், சந்திரன் ஆட்சி நீசபங்க ராஜயோகம் கொடுத்து தான் ஆகும். இது முதல்வர் வேட்பாளர். ஆமாங்க, முதல்வர் வேட்பாளர் தான். நாளைக்கு முதல்வரே ஆகக்கூடிய யோகங்களை இந்த ஜாதகம் வச்சிருக்கு. எதிர்காலம் இந்த ஜாதகத்தை தமிழகம் கொண்டு வந்துடும். தமிழகம், இந்த பூமி இந்த ஜாதகத்தை எடுக்குமான நிச்சயமாக எடுத்துருங்க. குறிப்பாக விஜய் ரசிகர்கள், நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். பெருசாக சாதிக்கலாம். எதிர்காலத்தில் இவர் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஆனால் இந்த பரப்புறது இருக்குது பார்த்தீங்களா, சேனலில் அது இதில் போட்டு தயவுசெய்து நம்பாதி காது கொடுத்து கூட கேட்காதீங்க. இவங்க தான் அறிவாளிங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் கணக்கு போட்டது என்னென்னா 2031 கணக்கு. அது போக இப்போ ஒரு ஆட்சி ஸ்டெபிலிட்டி இல்லாமல், அதாவது நிலைத்தன்மை இல்லாமல் ஒன்று நடந்து அதுக்கப்புறமா திரும்பவும் இவருக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நாம் போட்டிருந்தோம். ஏன்னா தசாபுத்தி கால்குலேஷன் அப்படி தான் வந்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன், மற்றவங்கள மாதிரி பலன்களை பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணுறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். நான் எப்படி கணிப்பு இதுக்கு முன்னாடி நான் கொரோனா காலத்திலிருந்து 6 வருஷமாக நிறைய நாட்டு நடப்பு கணிப்புகள் எல்லாம் கொடுத்துருந்தேன். மேக்ஸிமம் சரியாக வந்தது. நாம் அதை ரிப்பீட் பண்ணி வீடியோ போட்டால் பாருங்கள், இதெல்லாம் சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த கணிப்பும் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இது ஆக்சுவல் டைம் எதுவுமே நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃபாக யாரும் கொடுக்கல. இருந்தாலும்
சரி, இந்த ஜாதகம் வந்து ஒரு நியரஸ்ட் பாயிண்ட்ல, ஏன்னா நான் கணிச்ச டைம்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் முன்பின் இருந்தா கூட உங்க லக்ன புள்ளி மாறிடும். ஆனா கடகராசி, கடக லக்னம், பூச நட்சத்திரம், இதை தான் நாம வந்து மீன் பண்ணோம். இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, இவருக்கு இப்போ நடந்த விஷயம் வந்து எந்த ஜோடராலும் கணிக்கிறது மிக மிக கடினம். ஏன் அப்படின்னா, நான் அந்த ஒரு பிரம்மாஸ்திர யோகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போக அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதாவது விபரீத ராஜயோகம், விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம, ஆனா இது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது அன்பிரிடிக்டபிள் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜியால் ப்ரிடிக்டே பண்ண முடியாத விஷயம் என்ன அப்படின்னா இந்த விபரீத ராஜயோகத்தை கணிக்கிறது. அவருக்கு வந்து விபரீத ராஜயோகம் இப்போ நடந்திருக்கிற விஷயம். ஒரு சாதாரணமாக இருந்தார் ஓபிஎஸ், பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எம்எல்ஏவாகி நின்னார், நார்மலாக எல்லாரோட இருக்கிற மாதிரி இருந்தார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் என்னாச்சு, ஓபிஎஸ் உள்ளே வந்தார், முதலமைச்சர் ஆனார். இதுதான் விபரீத ராஜயோகம். அப்போ காலம் அந்த விபரீத ராஜயோகத்தை யார் வச்சிருக்குதோ அது சடனாக ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கும். இது ஜோடர் கண்ணல். இப்போ ஜோடரில் எல்லாருமே, இப்போ நான் மட்டும் அல்ல, நான் திமுக ஸ்டாலின் வருவார் அப்படின்னு சொன்னேன், அவரே தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோடர்கள் அதிமுக வந்து ஜெயிக்கும், எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் போயிடுச்சு. ஒரு 100 பேரில் ஒரு 98 பேர் எடுத்துக்கங்க, 98 பேர் அதிமுக திமுக இதுதான் 2க்குள்ள ஜெயிக்கும் தான். ஒரு 2 கடைசியில் நாடியெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, இந்த கோயில் ஏட்டில் நாடியெல்லாம் எடுத்து பார்த்தாங்க, எல்லாரும் மேக்சிமம் அதான் வந்து டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. ஆனால் விபரீத ராஜயோகம், அதுக்காக யாரையுமே எந்த ஜோடரையுமே நான் குறை சொல்ல மாட்டேன். தப்பிச்சு, அதாவது வந்து நம்ம பலனே சொல்லாமல் தப்பிச்சு போனவங்களை பற்றி நான் பேச வேண்டாம். தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்றா நம்ம பேசுகிறோம், ஒரு ஜோட கணிப்பு, இது என்னுடைய பட்டறிவுக்கு இதுதான் வந்திருக்கு. அது நடக்குதா இல்லையா அது இறைவன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. நான் அப்போ கூட அந்த தாவகை தலைவர் விஜய் ஜாதகத்தை பற்றி பேசணும். எனக்கே இவர் வந்து ஆகணுங்கிற எண்ணம் தான், ஆனால் ஒரு தாமதமாக வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத நான் கணிச்சேன். ஆனால் முதல்வர் யோகம் அது உறுதி அப்படிங்கிறத நான் எப்போவோ கணிச்சிட்டேன். என்னுடைய நிறைய நெருக்கினவற்ற எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், இவர் முதல்வர் யோகம் இருக்குதுன்னு. ஆனால் அதை நான் இன்னைக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கல. அதை வந்து நம்ம ஒத்துத்தான் ஆகணும். அதுக்காக வந்து நாம் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணோம்னா எப்படி பண்ணணும். இப்போது இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து எல்லாருமே ஜோட அன்பர்கள், உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது சொல்லிடுறேன். அவர் பிறந்தது கடகராசி கடக லக்னம் தாங்க, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எப்போவுமே இந்த லக்ன புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கடகத்தில் வந்து ஒரு பூச நட்சத்திரம் தான், ஆனால் லக்னம் விழுந்தது கடகம் தான் வருது. நிறைய பேர் கன்னியா லக்னத்துக்கு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு லக்னமெல்லாம் கரெக்டு தான், அது லக்ன புள்ளியோடைய கணக்கு ஒன்று இருக்குது. அது போக அவர் பிறந்த நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்போ திசா புக்தியோடைய ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடக்கலாம். அப்படி தான் நாம் வந்து சுக்கர மகா திசாவோட ராகு புத்தியை கணக்கு போட்டோம். ஆனால் அதுக்கப்புறமாக நான் வீடியோ போட்டு முடிச்சுக்க வரும்போது தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு சுக்கர திசா குரு புத்தி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்போவே எனக்கு சரி ஏதோ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது, இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஏன்னா வீடியோ போட்டாச்சு, இன்னைக்கு அப்புறம் மாற்ற முடியாது. சுக்கிரன் குரு அப்படிங்கிறப்போ அது நல்ல பலம் இருக்குது, ஆனால் சுக்கிரன் ராகு அப்படிங்கிறப்போ அது பலம் இல்லை அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கிட்டேன். அதான் சுக்கர திசை ராகு புத்தி நடந்து முடிகிற மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் எல்லாம் நடந்து முடிகிற டைமில் சுக்கர திசை ராகு புத்தி முடிஞ்சு இனிமேல் தான் சுக்கர திசா குரு புத்தி வர்றது. காலப்பகை அவருக்கு வந்து இருக்கிறதுனால 2 மாதம் இந்த கணக்கெல்லாம் வந்து எஜ்ஜில் வந்ததுனால இப்போ ராகு புத்தி வந்து அவருக்கு அதாவது நடந்துகிட்டு இருக்குன்னு நாம் எடுத்துட்டோம். ஆனால் குரு புத்தியை இப்போ சரியான ஒரு நேரம் முக்கியமான ஜோடருக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் சரியான நேரத்தை கணிக்கிறப்போ அந்த ராகு புத்தியை முடிஞ்சு குரு புத்தி வந்துருச்சு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிட்டார். ஆனால் பட் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது அப்படிங்கிறப்போ அதோடைய முழு பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கணும், அதில் மாற்றம் இல்லை. அதிலலாம் தப்பிச்சு போகிற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஆனால் நான் ஸ்டேட்டஸை சொல்கிறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த விபரீத ராஜம் அப்படிங்கிறது இந்த மறைவு ஸ்தானாதிபதிகள்னு சொல்லக்கூடிய இந்த கடக லக்னத்துக்கு மறைவு ஸ்தானாதிபதிகள் யாரு? புதன் தான் மறைவு ஸ்தானாதிபதி. 3 குடையவன், 6 குடையவன், அதுக்கப்புறம் 8 குடையவன், 12 குடையவன். இந்த 3 குடைய புதன், 12 குடைய புதன் 12ஆம் வீடான இது மறைவு ஸ்தானத்திலேயே இருக்கிறதுங்க. அதுக்கப்புறம் 6 குடையவனாக வரக்கூடிய குரு 8ஆம் வீட்டுக்கு போய் நிற்கிறது, கவனிங்க சரிங்களா. இப்போ இந்த குரு 8ஆம் வீட்டுக்கு நிற்கிறது அப்படிங்கிறப்போ இவர் மறைவு ஸ்தானாதிபதி மறைவில் போய் நிற்கிறார். 3 குடையவன் 12 குடையவனாக வரக்கூடிய புதன் இவரும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் நிற்கிறார். அதாவது 6, 8, 12 அதுக்கப்புறம் உபஜய ஸ்தானமான 3
இதுக்குள்ளேயே வந்து அந்த பாவாதிபதிகள் தங்களுக்குள்ள இடம் மாறிக்கிட்டாங்கன்னா கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அன்பிரிடிக்டபிள்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு அவர் லாட்டரி வாங்கிட்டே இருப்பார், திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிடுவார். இப்போ கேட்பார், இது நான் இப்போ பெரிய ஆள் ஆகிப்பேன்னா திசா புக்திகள் சரியாக இருக்காது. அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய பலம். இந்த பூர்வ புண்ணிய பலத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு 5 ராகு பூர்வ புண்ணிய பலம் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நான் கணித்தது ஃப்யூச்சரில் தான் அவர் முதல்வர் ஆவார், அதுதான் நான் கணித்தேன். ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போவே முதல்வர் யோகத்தை அவர் வாங்குறாரு. ஆனால் இது நிற்குமா நிற்காதா இன்னும் அந்த கணக்கெல்லாம் இப்போ வேண்டாங்க. இன்னும் ஆட்சி அமையட்டும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அதை கம்ப்ளீட்டாக வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், அதாவது கடைசியாக மேலே இருக்கிறவங்க பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இங்கேயும் போகும், சரிங்களா? ஏன்னா மெஜாரிட்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இப்போ வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மெஜாரிட்டி இன்னும் வரல. ஆனாலும் வந்து தனிப்பெருங்கட்சியாக வந்துட்டார். முதல்வராகக்கூடிய யோகத்தையும் அது வந்து கொண்டு வருது. அப்போ இந்த 8 குடையவனாக வரக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில். அப்போ 3 குடையவன் 12 குடையவன் புதன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில், 6 குடையவன் 8, 8 குடையவன் 12 விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாச்சு. இந்த விபரீத ராஜயோகம் அன்பிரிடிக்டபிள், நம்மளால் கணிக்கவே முடியாத ஒரு விஷயம். இது ஒரு சாதாரண ஒருத்தரை கூட பெரிய அளவுக்கு மாற்றிடும். அவருக்கு பக்கத்தில் நின்னவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷேடோவில் அது இழுத்துட்டு போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அவரை நம்பி நிறைய பேர் கேண்டிடேட் பேர் கூட தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஆனாலும் அவரோட சேர்ந்து இருந்த அந்த கட்சிக்காரங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி மாதிரி அப்படி தூக்கிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா அந்த வெற்றிக்கு. இது அன்பிரிடிக்டபிள். இது வந்து அஸ்ட்ராலஜியில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் வந்து ஜோடர்களுக்கு தரல. எல்லா விஷயங்களையும் கணிக்கிறதுக்கு தரல. மரணத்தை கூட சில விஷயங்களை கணிக்கிறதுக்கு சில யுக்திகள் கொடுத்துக்கிற. அப்படி இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் தேவன். யாரை கல்யாணம் பண்ணுவாங்கிற அந்த இதையும் தெரியாது. 2 பேர் கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு சொல்கிறதான் ஜோதிடமே ஒழிய இன்னார் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவார், இன்னார் இவரை பண்ணுவார் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த அரசாளும் யோகத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தான் முடிவு பண்ணுறார். ஒரு துல்லியமான நேரம் கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரலாம். இப்போ இங்கெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துடலாம். இங்கே துல்லியமான நேரத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை வச்சு தான் நான் அதை எடுத்தேன். இது ஒரு சின்ன ஒரு பிழை நடந்திருக்கு. நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனுடைய ஆட்சியும் செவ்வாவோட நீசமும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற விஷயமும் நடந்திருக்கு. மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசம், விருச்சிக ராசிக்காரர், செவ்வாய் ஆட்சி, அவருக்கு நீசபங்க. அது அப்படியே உல்டாவாக தான் இவருக்கு சந்திரன் ஆட்சி செவ்வாய் நீசம். அப்போது அரசாளும் யோகம் எல்லாமே இருக்குது, யாரும் மறுக்கலை. ஆனால் அதை நாம் தள்ளி போட்டோம். ஒரு 29, 28 அப்படி கால்குலேட் பண்ணேன். ஆனால் இறைவன் அவருக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டார். வாழ்த்துக்கள். மற்றபடி அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம கவனித்து வீடியோ போடலாம். கவர்மெண்ட் ஸ்டடியாக இருக்குமா, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கலாம். நம்ம துல்லியமான நேரத்தை முதல்ல நான் வந்து அனலைஸ் பண்ணணும். நான் வந்து யார் மாதிரியும் வந்து தப்பிச்செல்லாம் போகாமல் நேருக்கு நேராக நான் போட்ட பலன் இதுதான். நான் வந்து சொன்ன பலன் இதுதான். நான் அந்த சொன்ன பலனுக்கு முரணாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னா அதை நான் விளக்க வேண்டியது என்னோட கணக்கு தான். அதை தான் நான் இப்போ வந்து உடனே வந்துட்டேன். அதுதான் வந்து உடனே நான் எந்த இடத்துல இப்போ வந்து பிரச்சனை நடந்திருக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். மற்றபடி வந்து கணிப்புகள் இன்னும் நிறைய சிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டு நிறைய நான் வந்து ஆய்வு செய்யணும். அப்படித்தான் இனிமேல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நன்றி. நமசிவாய்.